வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளான கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அடுத்து சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டுங்க. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான இந்த கத்திரிக்காய் வறுவல் சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அடுத்து காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்து மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அப்பப்போ திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கணுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி காயெல்லாம் வெந்துருச்சுங்க. பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கத்திரிக்காய் ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. சாம்பார் சாதத்துக்கும் நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.